यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। गुरुमुखमनधीत्य प्राहवेदानशेषान् नरपतिपरिक्लृप्तं शुल्कमादातु कामः श्वशुरममरवन्ध्यं रङ्गनाथस्य साक्षाद्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि. அதாவது இன்றைய தினம் பல்லாண்டு இதில் 11வது பாசுரம். இதற்கு முன் 10 பாசுரங்கள் ஆச்சு. அதில் கைவல்யார்த்திகள் இவாளெல்லாம் ஆழ்வாரோடு சேர்ந்து எவ்வாறெல்லாம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினா. முதல்ல ஆரம்பத்திலேருந்து பார்க்கும் பொழுது கைவல்யார்த்திகள் ஐஸ்வர்யார்த்திகள் போன்றவர்களை பெருமாளை அடையிறதை காட்டிலும் வேறு ஒரு சிந்தனையில் இருக்கிறவாளும் பெருமாளை ஒருத்தரே பிரயோஜனம்னு நினைக்காம மற்ற விஷயங்கள்லேயும் தனது பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு நினைக்கிறவாளையும் திருத்தி ஆழ்வார் தன்னுடைய கோஷ்டியில் சேர்த்துண்டு பல்லாண்டு பாடுறா போல இந்த பல்லாண்டினுடைய ஸ்வரூபம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த பாசுரத்தில் 11வது பாசுரத்தில் அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நாணுமுனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இந்த கடைசியில் வரக்கூடிய அந்த கூறுவனே கூறுதுமே இவைகள்லாம் ஒவ்வொரு பாசுரத்துலேயும் மாறும். அதனால தான் அடிவரவோடு சேர்த்து சொல்லும் பொழுது ஆதி கூறுதும் அனந்தரம் கூறுமின் அண்டமென்மின் எந்தை பாடுதும் தீயுடுத்து எண்ணாள் கூறுதும் நெய்யுமல்லும் கூறுவனே அப்படின்ட்டு அந்த அடிவரவுலேயே சேர்த்துருப்பா. அதாவது கூறுவனே எந்தெந்த பாசுரத்தில் வரும், கூறுதுமே எந்தெந்த பாசுரத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அடிவரவு. அதையும் இந்த பல்லாண்டோடு சேர்த்து சொல்லிட்டீங்கன்னாக்கா அது ரொம்பவும் சௌகரியம். அந்த வகையில் இந்த நெய்யுமல்லும் கூறுவனே அல்வழக்கொன்னுமில்லா இந்த பாசுரத்துக்கு கடைசியில் முடியக்கூடிய பதம் கூறுவனே அப்படின்ட்டு. இந்த பாசுரத்தில் பிரதானமாக ஐஸ்வர்யார்த்திகள், அதாவது அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிராக்கரரைன்ட்டு அந்த பாசுரத்தில் ஐஸ்வர்யார்த்திகளை தன் கோஷ்டியில் சேரும்படி ஆழ்வார் கூப்பிடுவர். அதன் பிறகு நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் மத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனுடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்ன வெள்ளுயிராக்க வல்ல பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனேன்ற பாசுரத்தில் ஐஸ்வர்யார்த்திகள் தன் கோஷ்டியில் சேர்த்துட்டேர் ஆழ்வார். அப்படி ஐஸ்வர்யார்த்திகளும் இந்த கோஷ்டியில் இருக்கிறதுனால அவளோடு சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதாக இந்த பாசுரம். ஐஸ்வர்யார்த்திகள் யாருன்ட்டு முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னன்னாக்கா மற்ற அதாவது பெருமாள் ஒருத்தர் தான் பிரயோஜனம்னு நினைக்காம பிரயோஜனாந்தரங்களில் மனசை செலுத்தினவா, இதர பிரயோஜனங்களில் தன் மனதை செலுத்தி பெருமாள் விஷயத்தில் மாத்திரம் மனசை செலுத்தாமல் பிரயோஜனாந்தரங்கள்லேயும் ஈடுபட்டவா, இதர பிரயோஜனங்களையும் விரும்பினவா. அப்படிப்பட்டவர்களை ஆழ்வார் என்ன சொல்லி திருத்தினர்? அவைகள்லாம் ஸ்திரமில்லை. அவைகளின் மீது அதாவது பெருமாளை தவிர்த்து பிரயோஜனாந்தரங்களில் மனசு செலுத்தினாக்கா எவ்வித பிரயோஜனமும் இல்லை, அதெல்லாம் ஸ்திரமில்லை. அதனால் நமக்கு ஸ்திரமான பலனோ ஒருவித பிரயோஜனமும் கிடைக்காது. அதிலெல்லாம் நாம் மனசை செலுத்தக்கூடாது, பிரயோஜனாந்தரங்களில் ஆசைப்படக்கூடாது, இவைகள்லாம் கூடாதுன்ற போல் ஆழ்வார் சொல்லி பெருமாள் ஒருத்தருடைய விஷயத்திலேயே மனசு செலுத்தணும் வாங்கோ அப்படிங்கிற போல் தன் கோஷ்டியில் கஷ்டப்பட்டு சேர்த்தார். அதில் அது பர்யந்தம் பெருமாள் தான் நமக்கு பிரயோஜனம் கடைசி அப்படிங்கிறது எண்ணாமல் பிரயோஜனாந்தரங்கள்லேயே மனசை செலுத்திட்டு ஐஸ்வர்யார்த்திகள் நிறைய காலம் வேஸ்ட் பண்ணிட்டா. அதை பశ్చాத்தாபம் பண்ணி இனிமேல் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்லி பல்லாண்டு பாடுறாளாம் ஐஸ்வர்யார்த்திகள்.
அதாவது இங்கே 4 பாதங்கள் உண்டு. அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னு முதல் பாதி பாசுரத்தில் ஐஸ்வர்யார்த்திகள் தான் எப்படி முன்னாடி இருந்தா இப்போ எப்படி இருக்கா, அதாவது முழுவதுமாக பெருமாள் விஷயத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்ட்டு அவாவாயாலேயே எப்படி சொல்ல வைக்கிறார் அப்படின்னாக்கா, அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோள். ஆழ்வார் ஐஸ்வர்யார்த்திகளை சேர்ந்து பல்லாண்டு பாடுறார். அப்படிப்பட்ட ஆழ்வார் எப்படி இருக்கார், அதாவது இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம்ட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டாக சொல்லி அந்த விஷயத்தின் போலவே நாங்கள் இப்போ நடந்துக்கிறோம். அதனால் உன் விஷயத்தில் நாங்கள் பிரயோஜனாந்தரத்தில் ஈடுபடாமல் உன் விஷயத்தில் மாத்திரம் ஈடுபடுறோம், எங்கள் மனசை முழுவதுமாக உன் விஷயத்திலேயே செலுத்துகிறோன்ட்டு பெருமாள்கிட்ட ஐஸ்வர்யார்த்திகள் சொல்கிறாளாம். என்னன்னாக்கா, அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன். என்னன்னாக்கா, தென் தேசத்திற்கு, அதாவது தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய தேசங்களுக்கெல்லாம் ரொம்பவும் திலகமாக முக்கியமாக திகழக்கூடியதான திருக்கோட்டியூர் அப்படின்னு ஒரு ஊர், திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் தான் ஆழ்வார் எழுதியிருக்கார். அந்த ஆழ்வார் திருக்கோட்டியூரில் இருக்கக்கூடியவர்களாக்கான எல்லா மக்களும் அங்கே இருப்பாளோ இல்லையோ, அவர்களுக்கெல்லாமும் நிர்வாகராக, அதாவது ஒரு நேதாவாக, இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாதுன்ட்டு அவளை இதுக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரான நிர்வாகராக விளங்குபவர். மேலும் ஒரு தோஷம் கூட இல்லாதவர். அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோள், ஒரு தோஷமும் இந்த தப்புன்ற மாதிரி இவரிடத்துல சுட்டி காண்பிக்கவே முடியாதாம். அந்த மாதிரி ஒரு தவறும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விதத்திலேயும் நன்றாக நடந்து கொள்வோர். இந்த தோஷம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட இவரிடத்துல காண்பிக்க முடியாது. அதனால தான் பெருமாளுக்கு சொல்லும் பொழுது அபகத பாப்மா அப்படின்னு சொல்லுவாள். என்னன்னாக்கா, துளி கூட தோஷம் இல்லாதவர். நமக்கெல்லாம் ஜீவர்களுக்கெல்லாம் கர்ம சம்பந்தம் உண்டு, பெருமாளுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது. அதை சொல்லக்கூடிய ஸ்ருதி தான் அபகத பாப்மா, கர்மவசியதா கந்த ரஹிதான்னு சொல்லு வியாக்கியானம். கர்ம சம்பந்தம், கர்மான்னாக்கா என்ன, புண்ணிய பாபம். புண்ணிய பாபங்களினுடைய பலன் சுகதுக்கம், அதை தான் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பரமாத்மாவுக்கு அந்த கர்ம சம்பந்தம் கிடையாது. அதனால் கர்ம சம்பந்தமற்றவர். எல்லா விதத்திலேயும், அதான் நம்ம ஜீவன் எடுத்துட்டாக்கா எல்லா இடத்துலையும் நித்தியத்தை தவிர்த்து பத்தாவஸ்தையிலையும் கர்மா உண்டு, முக்தாவஸ்தையில் கர்மா முன் இருந்தவன்ற பெயர் உண்டு, விடுபட்டவன் அப்படின்ற பெயர் உண்டு. ஆக பெருமாளுக்கு பார்த்தோம்னாக்கா எந்த விதத்திலேயும் இந்த கர்ம சம்பந்தம்ங்கிறது பெருமாளுக்கு வராது. அந்த மாதிரி துளி கூட எல்லா விதத்திலேயும் ஒரு தோஷத்தையும் இல்லாதவராக விளங்குபவர் யாருனாக்கா நம்ம ஆழ்வாரத்தான் சொல்கிறது. மேலும் அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன்னாக்கா அபிமானம்னாக்கா ஒரு பெருசாக நினச்சிக்கிறது. எதன்னாக்கா, ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதானமாக வச்சுண்டு இருப்பவர் ஆழ்வாருக்கு. இதெல்லாம் விசேஷணங்கள்னாக்கா அவருக்கு இருக்கக்கூடிய குணங்கள். அந்த மாதிரி நாங்கள் இருக்கோன்னு ஐஸ்வர்யார்த்திகள் பின்னாடி சொல்ல போகிறா. எவ்வாறு அந்த திருக்கோட்டியூரில் எல்லாருக்கும் நிர்வாகராகவும் ஒரு விதமான தோஷங்களும் இல்லாதவரும் ஸ்ரீ வைஷ்ணவங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடியவர் அபிமான துங்கன். அபிமானன்னாக்கா அந்த ஸ்ரீ வைஷ்ணவன், விஷ்ணு பக்தன், விஷ்ணுவை சேர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கக்கூடியவராம். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குரியதான சின்னங்கள் என்ன லக்ஷணமோ அதை உரியதாக இருப்பவர். ஸ்ரீ வைஷ்ணவன்னாக்க என்ன, பெருமாளை தவிர்த்து வேறு எந்த தேவதையும் போய் அண்டாதவன்.
தனக்கு வேண்டியதை பெருமாளிடத்திலே மாத்திரம் கேட்கக்கூடியவன். இதர தேவதைகளை எந்த காலத்திலும் எந்த தேசத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் சென்றடையாதவன். இவ்வாறெல்லாம் இருக்கக்கூடியவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். அப்படிப்பட்ட முழு லட்சணத்துக்கும் சொந்தக்காரர். அதனால் அவருக்கு என்ன வருதுன்னாக்கா, தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கான். அதனால தான் அபிமான துங்கன் செல்வனை போல. அப்படிப்பட்ட ஆழ்வார், அந்த இவ்வளவு லட்சணம் பொருந்திய இவ்வளவு எல்லாமும் உடையவரான அந்த ஆழ்வாரை போல, அபிமானதுங்கன் செல்வனை போல, திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். எப்படி அவர் இருக்கேரோ அதன் போலவே நாங்களும் இருப்போம். இதற்கு முன்னாடி தான் பிரயோஜனாந்தரங்களில் மனசை செலுத்தி எங்களுடைய காலங்களை ரொம்பவும் வீணடிச்சிட்டோம். அதெல்லாம் இப்போ உணர்ந்து எது உண்மை எது நிலை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டோம். அதனால் அவர் எப்படி இருக்கேரோ அதே மாதிரியே நானும் உனக்கு பழவடியேன். எப்பொழுதும் அடியார்களாக தாசனாக, அந்த தாசியத்துவம், பெருமாள் தான் சுவாமி, நம்ம அவருக்கு தாசன் அப்படிங்கிற எண்ணத்தை உடையவன் தான் இந்த அபிமான துங்கன். ஸ்ரீ வைஷ்ணவனாக நாம பெருமாளுக்கு தாசன், எப்பொழுதும் தாசனாக இருக்கக்கூடியது. அந்த எண்ணம் மேலோங்கி இருப்பவரான அவரை போலவே நாங்களும் உனக்கு தாசனாக இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனால் தாசனாகவே இருக்கும். நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்னு. நல்வகையால்ன்ட்டு இதைத்தான் சொன்னது. எம்பெருமானுக்கு எந்த விதத்திலேயும் ஒரு தோஷம் கூட வராதான். என்னன்னாக்கா, அகிலஹேய பிரத்யநீக கல்யாணிக தானகான்ட்டு உபயலிங்கத்தை உடையவன். ஏதாவது ஒரு குணங்க ஸ்ருதியிலேயே கூட, வேதங்கள்லேயே கூட இந்தந்த குணங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு வர இடத்துல இந்த குணங்கள் கிடையாதுன்னு சில பதங்கள்லாம் சொல்லும். கிடையாதுன்னு சொல்கிற இடத்துலலாம் எப்படி எடுத்துக்கணும்னாக்கா, பெருமாளுக்கு குணங்கள் கிடையாதுன்ற அர்த்தம் கிடையாது, கெட்ட குணங்கள் கிடையாது. நமக்கு இருக்கா போல இருக்கக்கூடியதான, எளிதில் அழியக்கூடியதான, குறையக்கூடியதான, அப்படிப்பட்ட மாறுதலுக்கு உட்பட்டதான குணங்கள் இவை அனைத்துமே ஹேய குணங்கள்னு அர்த்தம். எந்தெந்த இடத்துலலாம் வேதங்கள் இல்லைன்னு சொல்லுறதோ அந்த இடத்துலலாம் கெட்டது இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த இடத்துல இது பண்ணும். மேலும் இதைத்தான் இதுவாக வச்சுட்டு பூர்வபக்ஷி பிற மதங்கள்லாமும் பெருமாளுக்கு குணங்கள் இல்லைன்னு ஸ்ருதியே சொல்லும் பொழுது பிரம்மம் நிர்விசேஷம் தானே, சவிசேஷம், குணங்கள் அற்றது தானே அப்படின்ற போலெல்லாம் கேட்பா. அதுக்கெல்லாமும் பாஷ்யக்காரர் கண்டனம் பண்ணியிருக்கார். அப்படின்னாக்கா, குணங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி இதுவரியந்தம் சொல்லப்பட்ட குணங்கள் மாத்திரம் கிடையாது, இதுக்கு மேலேயும் சொல்ல போகிற குணங்களும் உண்டு அப்படின்ற போலெல்லாம் கூட நிர்வாகம் பண்ணியிருக்கா. அதனால் பெருமாளுடைய குணங்கள் அச்சிந்தியம், எண்ணிக்கையற்றது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு குணத்தை சொல்லி பெருமாள் இதான் பெருமாள் அப்படின்னு சொன்னோன்னாக்கா அந்த குணங்களுக்கு உட்பட்டவராக ஆயிடுவார். அதாவது ஒரு பரிமிதி, ஒரு அளவுக்கு வந்துடுவார். பெருமாள் அளவற்றவர், எவ்வளவு சொன்னாலும் போராது, எவ்வளவு எல்லா குணங்களும் சொல்லி மாளாது. அப்படிப்பட்டதான குணங்களுக்கு இருப்பிடமான நல்வகையால் அப்படிப்பட்ட பெருமாளை நமோ நாராயணாவென்னு, இங்கே நமோ நாராயணாவென்னுன்ட்டு ஒரு மந்திரத்தை தான் சொல்லியிருக்கு, அஷ்டாட்சரத்தை சொல்லி பெருமாளை பிரீத்தி அடைய வைக்கணும். அப்படின்னாக்கா இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்வதற்குண்டானது உபலட்சணம் என்னன்னாக்கா, பெருமாள் எதை சொன்னால் பிரீத்தி அடைவேரோ அது எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வந்துடணும். சகசநாம மாட்டம், மற்ற நாம ஜபங்கள், நாம சங்கீர்த்தனங்கள், வேதம், பிரபந்தம் இத்தியாதிகள் எல்லாமும் சொன்னாலும் பெருமாள் பிரீத்தி அடைவேர். நமோ நாரணாவென்னு, இந்த திருவஷ்டாட்சரத்திலேயே எல்லா விதமான அர்த்தங்களும் அடங்கும். அதை நாம் சொன்னோன்னாலே, அதாவது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இது கலியுகம். கிருதயுகம் திரேதாயுகத்திலெல்லாம் ஒரு யாக இஷ்டி இத்தியாதிகள்லாம் பண்ணோன்னாக்கா எவ்வளவு தூரம் சிரமப்பட்டு பண்ணுவோமோ அதற்குண்டான பலன் என்ன வருமோ அது என்னடான்னாக்கா கலியுகத்தில் பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னாலே அந்த பலன் வருமா. என்னன்னாக்கா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், கிருதயுகம் திரேதாயுகம் அப்படிப்பட்ட யுகங்களெல்லாம் காட்டிலும் கலியுகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுன்றது ரொம்பவும் சிரமம். இந்த சூழலில் நாம் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்கிறதே
அஸ்வமேத யாகம் இத்தியாதிகள்லாம் பண்ணோன்னாக்க அப்போல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பா. அந்த அளவுக்கான சிரமம் நாம் இப்போ படுறோம். அதாவது பெருமாளுடைய திருநாமத்தை சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்து சகஸ்ரநாமம் சொல்கிறதுன்றதே நமக்கு இப்போ சிரமமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் பெருமாளுடைய திருநாமத்தை ரொம்பவும் ஆத்மார்த்தமாக பக்தி ஸ்ரத்தையோடு சொன்னாலே இந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு நல்லதை வர வச்சுட்டாலும் இல்லையோ புண்ணியங்கள்லாம். அதாவது புண்ணியம்னா என்ன? பெருமாளுடைய பிரீத்தி தான் புண்ணியம், பெருமாளுடைய அனுகிரகம் புண்ணியம், பெருமாளுடைய நிகிரகம் பாபம். பெருமாள் எதை பண்ணால் அனுகிரகம் பண்ணுவேன்? பிரீத்தி அடைஞ்சால் பண்ண போகிறார். பெருமாளுக்கு பிரீத்தி என்ன? சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கோ அதன்படி நடந்தாக்கா பெருமாளுக்கு பிரீத்தி. சொன்னதை கேட்டாக்கா, நம்ம பசங்களே நம்ம சொன்னதை கேட்டோம்னாக்கா பிரீத்தி, நம்ம சொன்னதை கேட்கலன்னாக்கா நமக்கு கோபம் வருது, நிகிரகம் வருது. இதுதான் பெருமாள், வேற ஒன்றும் இல்லை. பெருமாள் சொல்கிறத கேட்கணுன்னாக்கா பெருமாள் சொல்கிறது தான் சாஸ்திரம். அதான் வேதம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் சாஸ்திரம் சொல்லும். சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நடந்தாக்கா பெருமாள் பிரீத்தி அடைவர். பெருமாள் பிரீத்தி அடையிறதுக்கோசரம் நீ ஒரு பங்கு பிரயத்தனம் பண்ணேன்னாக்கா பெருமாள் ஓ மேலே பிரீத்தி காண்பிக்கிறதுக்கு பன்மடங்கு பிரயத்தனப்படுவேறான். ஏஷ ஏவ சாது கர்ம காரயதிதம் யமேபியோ லோகேபியோ உன்னிநீஷதி, ஏஷ ஏவ அசாது கர்ம காரயதிதம் யமதோ நிநீஷதி அப்படின்ட்டு இருக்கு ஸ்ருதி வாக்கியம். பெருமாள் ஒரு நல்ல காரியம் பண்ணி பிரீத்தி அடைய வச்சோம்னாக்கா பெருமாள் மறுபடியும் நல்ல காரியத்திலே பிரவர்த்திக்க வைப்பாரான். அதே கெட்ட காரியம் பண்ணி பெருமாளை நிகிரகத்துக்கு ஆளானாக்கா கெட்ட காரியத்தில் தான் ஈடுபட வைப்பார். அதனால் நம்ம பிரயத்தனப்பட்டு இச்சிச்சு நல்ல காரியத்தில் பிரவர்த்தித்து பெருமாளை பிரீதி அடைய வைக்கணும். அது என்ன? இப்போதைக்கு கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறது இத்தியாதிகள் தான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். நமோ நாரணாவின்னு நாமம் பலபரவி, பலவிதமான மந்திரங்கள்னாலேயும் பெருமாளை பிரீத்தி அடைய வச்சு சொல்லி பல்வகையாலும் பவித்திரனே, இப்படி சொன்னதுனால எங்களையும் பவித்திரனாக்கி தூய்மையாக்கி உங்களை இப்படி இருக்கக்கூடியதான ஒன்றை பல்லாண்டு கூறுவனே, உனக்கு பல்லாண்டு பாடுறோம் அப்படின்னுட்டு ஐஸ்வர்யார்த்திகளை தன்னோடு சேர்த்துண்டு இருப்பவரான ஆழ்வார் அவளோடு சேர்ந்துட்டு எல்லாரும் ஒன்றா பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறா. அதான் இந்த பாசுரத்தினுடைய அனுபவம். அல்வழக் கொன்னுமில்லா வணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், நல்வகையால் நமோ நாராயணாவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.